நடிகை த்ரிஷா ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு தான் வந்து பண்றாங்க. ஆரம்பத்துல இருந்தே விஜய் விஷயத்துல அவங்க ரொம்ப கிளவரா வந்து மூவ் பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்காங்க. தன்னை பத்தின விமர்சனங்கள் என்ன பண்ணாலும், கேவலமா பேசினாலும், தப்பா பேசினாலும், அது எதையுமே அவங்க காதுல வாங்கிக்கல. காரணம் என்ன ஒண்ணா, அத அவங்க சைக்காலஜிக்கலா ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. விஜயோட தன்னை வந்து சேர்த்து வச்சு பேசுறது, விஜயோட வந்து பொண்டாட்டின்னு வந்து சொல்றது, விஜயோட நெருக்கமா இருக்கிறது, விஜயோட கிசுகிசுல வந்திருக்கிறது, இது எல்லாத்தையுமே அவங்க வந்து ஃபுல்லா வந்து என்ஜாய் பண்ண வந்து ஆரம்பிக்கிறாங்க. சில விஷயங்கள் இருக்கு. அதாவது கிசுகிசு பேசியே சில விஷயத்துக்கு வந்து உயிர் குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்னும் நெருக்கமா ஆகுறது மாரியான ஒரு சூழல் வந்து உருவாகும். அதுவரைக்கும் அவங்க 2 பேத்துக்குள்ள எந்த ஒரு எண்ணமும் இல்லாம இருந்தாலும், பேசி பேசியே வந்து ஒரு எண்ணத்த வந்து உருவாக்குவாங்கல்ல. இப்ப அது மாரியான வந்து ஒரு கான்செப்ட் வந்து விஜய்க்கும், த்ரிஷா விஷயத்திலயும் வந்து பார்த்தோன்னா வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் அவங்க முதல் வரிசையில சிஎம் வந்து பார்த்தோன்னா ஆகும்போது அவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. அது சங்கீதா இருக்க வேண்டிய வந்து இடம். விஜய்க்கு இண்டஸ்ட்ரிக்குள்ள எவ்வளவோ நடிகைகள் வந்திருக்காங்க. அந்த நடிகைகள் கூட எல்லாம் வந்து பார்த்தோன்னா இல்லாத அந்த ரிலேஷன்ஷிப் த்ரிஷா கூட மட்டும் வந்து பார்த்தோன்னா வந்து எப்படி வந்தது? அதுக்கு காரணம் என்ன ஒண்ணுன்னா, த்ரிஷா தான் வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் பார்த்து ரொம்ப கவனமா வந்து பார்த்தோன்னா எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு த்ரிஷாவுடைய அம்மாவும் முழுக்க முழுக்க உடந்தை. அதுக்கான ஆதாரமும் வந்து இருக்கு அப்படிங்கிற தகவல்லாம் வந்து வெளியாயிருக்குங்க. இத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீழ இருக்கக்கூடிய வீடியோ லிங்க கிளிக் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கங்க.